மாமா நீங்க ரொம்ப புத்திசாலி, எப்படியாவது இருந்து சமாளிங்க மாமா. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. உட்காருக்கா. ஹலோ பொற்கொடி. எங்க மாமாவை காணோம்? அதானே, எங்க மாமாவை காணோம்? ஓ, நம்ம இருக்குன்னு கூச்சப்பட்டுக்கிட்டு வெளில நிக்கிறாரு போல இருக்கு. மாமா உள்ள வாங்க மாமா. பொற்கொடி நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணு தானே? வாங்க ஜெகன் சார். வாங்க மாமா உட்காருங்க. பொற்கொடி, உனக்கு தான் தெரியுமே, ஜெகன் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால மாமா முறைக்கு எங்க கூட வந்திருக்காரு. மாமா கூட வர்ற ஐடியாவிலே இல்ல, கோயில இருந்தாரு, அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டோம். சரி, உங்க அப்பா எங்க பொற்கொடி? மாமா எங்க? அப்பா உள்ளதான் இருக்காரு. இனி எங்க தப்பிக்கிறது? அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஏய் தம்பி, என்னடா எனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கறியா? ஜெகனோட அப்பா எப்போ இங்க வந்தாரு? என்னாச்சுக்கா உனக்கு? இவர் பொற்கொடியோட அப்பாக்கா? சிச்சி, அவர் ஜெகனோட அப்பா இல்லக்கா, இவர் பொற்கொடியோட அப்பா தான். இல்ல, ஜெகனோட அப்பா. அப்பா பாப்பா, நான் அப்பாவே இல்ல, விடுங்கப்பா. ஹலோ சார், நீங்க யாரோட அப்பா? ஜெகனோட அப்பாவா இல்ல பொற்கொடியோட அப்பாவா? மாட்டினார் மாமா, எல்லாரும் செத்தோம். ஹலோ மேடம், என்ன மாதிரி இருக்கிறவங்க நீங்க அங்கேயோ பாத்திருக்கீங்க. நான் ஜெகனோட அப்பாவை பார்த்தேன். நீங்க ஜெகனோட ரிலேஷனானு கூட கேட்டேன். நீங்களும் ஆமான்னு சொன்னீங்களே. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க அவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? பணம் எதுவும் கொடுக்கல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். சேஞ்ச் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் எனக்கு திருப்பி கொடுக்கலையே. ஐயோ மேடம், அது நான் இல்ல மேடம். இல்ல, நான் பார்த்தது உங்களை தான். அவனுக்கு மீசை இருந்ததா? மீசை? நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, அவனுக்கு மீசை இருந்திருக்காது. அவரோட கண்ணும் கண்ணாடியும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. மீசை இருந்திருக்காது. அவன் சிவமூர்த்தி. சிவமூர்த்தியா? ஆமாங்க, நான் குருமூர்த்தி அண்ணன், அவன் சிவமூர்த்தி என் தம்பி. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். நேத்து நைட்டு தான் தில்லுமுள்ளு படம் டிவில பாத்தீங்க, அதை வச்சு அப்படியே சமாளிச்சிட்டீங்களா? என்ன மேடம், நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா அவனை நேர்ல போய் பாருங்க. ஆனா நான் கூட வர மாட்டேன். நான் அவன்கிட்ட பேசி 25 வருஷம் ஆகுது. ஜென்ம பகையில இருக்கும். ஓ, அதான் ஜெகன் மாமா உள்ள வர்றதுக்கு தயங்கினாரா? கரெக்டா சொன்னீங்க மாப்பிள. நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலி. இல்ல, எனக்கும் ஒரு சின்ன டவுட் தான். சரி, தட்டை மாத்திக்கலாமா மாமா? மாமா, இந்த தட்டை வச்சுக்கிட்டு அக்கா பக்கத்துல வந்து நில்லுங்க. மாமா, இந்த மாசம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள், கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஐயரு தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு. சரி மாமா, தட்டை மாத்திக்கங்க. பொற்குடி, அக்கா மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா.
நல்லா இருங்க நல்லா இருங்க. பொண்டாட்டிக்கு கல்யாண நிச்சயம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ற ஒரே புருஷன் இந்த உலகத்திலே நானா தான் இருக்கும். பொற்கொடி எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்காளே. சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வருது, எல்லாரும் சாப்பிட்டு போலாம். பொற்கொடி, இனிமே இந்த வீட்டை சுத்தி 4 பேர் பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டாங்க. நான் என் ரூமுக்கு போலாமா? பொற்குடி, தலைவலிக்குதா? இல்ல இல்ல இல்ல, என் பொண்ணுக்கு சந்தோஷம் வந்தா தனியா ரூம்ல போய் சிரிப்பா. அப்படியா? பொற்குடி, நீ போ. ஆ. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலங்க. உண்மைய சொன்னா எங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து. எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கணுங்க.